எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். நேற்று வீடியோவில் வெற்றிகரமாக ரோஜா பூக்கள் கிலோ கணக்கில் அறுவடையை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்கறி அறுவடையை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம மாடி தோட்டத்தில் நான் என்ன காய் யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் சீட்ஸ் போட்டு வளர விட்டுருக்கேன். நாங்கள் நிறைய கத்திரிக்காய் சாப்பிடுவோம். அதனால் கத்திரிக்காய் செடி கிட்டத்தட்ட ஒரு 20-25 செடி இருக்கும். அதாவது இந்த மழையில் நாற்று வச்சது நிறைய நாற்று இறந்து போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே வேர் பிடிச்சி கொஞ்சம் ஒரு 2 அடி ஹைட்டுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. காய்களும் விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடியிலையுமே ஒரு 2 காய் 3 காய் அந்த மாதிரி கத்திரிக்காய் விட்டுட்டே இருக்கும். கத்திரிக்காய் எந்த ஃபார்மில் எந்த நேரத்தில் வேணாலையும் நாங்கள் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு பிடித்தமான ஒரு வெஜிடபிள் கத்திரிக்காய். சும்மா மேலாக பார்த்தோம்னா காய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி விட்டு கீழே உட்காந்து அடியில் குனிஞ்சு பார்த்தோம்னா தான் அந்த செடியிலேயே காய் இருக்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, காயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த லைனில் முழுவதுமே நான் ஒரு 15 தொட்டியில் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் கலந்துருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல இலைகள் எல்லாம் நல்ல பசுமையாக பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் எப்பயுமே செடிங்க. இதுக்கு காரணம் தகுந்த நேரத்தில் நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் நாற்று விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு பழுத்த கத்திரிக்காய் இருந்தது, அது அப்படியே அந்த செடியில் அந்த தொட்டியில் அப்படியே பிழிஞ்சு விட்டேன். நிறைய நாற்று வந்துருச்சு. இப்போது இதில் 2-3 செடிங்கள்லாம் கொஞ்சம் பழைய செடியான மாதிரி ஆயிடுச்சு. அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அதுலேயே நம்ம மறுபடியும் இந்த நாற்றை வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை ஈல்டு கொடுத்துருச்சுன்னா அந்த தொட்டியில் மறுபடியும் நம்ம கத்திரிக்காய் வைக்கக்கூடாது. வேறு ஏதாவது மிளகாய் வைக்கலாம், தக்காளி வைக்கலாம், அப்புறம் வெண்டைக்காய், அவரைக்காய், அந்த மாதிரி வேறு வெஜிடபிள்னுடைய நாற்று வச்சு வளர்த்தனோம்னாக்கா தான் நமக்கு அந்த அறுவடை நல்லா கிடைக்கும். ஒரே தொட்டியில் ஒரே காயை நம்ம வைக்கக்கூடாது, காய் செடியை. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைன்லேயுமே நான் கத்திரிக்காய் தான் முழுவதுமே வச்சுருக்கேன். நல்லா செழிப்பாக தலை சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த லைனெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ திருப்பியும் பார்த்தா அந்த அடியில் இன்னொரு காய் இருக்குது. இப்படி தான் இருக்கும். நம்ம தேடி பார்த்து தான் நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணணும். நல்லா மழையில் சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் காய்கறி செடிகளுக்குன்னு முக்கியமாக ஒரு 4-5 உரம் தாங்க கொடுப்பேன். மற்றது எந்த உரமும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஜீவாமிர்தம் 1, வெஜிடபிள் வேஸ்ட் உரம், அப்புறம் கவுடங் மேன்யூரு, அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர், இவ்வளோ தான் நான் கொடுப்பேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து அடித்து விடுவேன் நல்லா. இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி அறுவடை பார்த்துடலாம். பியூர் நாட்டு தக்காளிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். ஜீவாமிர்தம் மட்டும் கொடுங்க உங்கள் செடிங்களுக்கு. மீன் அமிலம் தெளித்து விடுங்க. வாரத்தில் ஒரு தடவை மீன் அமிலம் தெளித்து விடுங்க. அதே போல் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்புறம் தேமூர் கரைசல் தெளித்து விடுங்க. பூ பிஞ்செல்லாம் உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்ப்ரே மட்டும்தான் நான் வெஜிடபிளுக்குன்னு நான் தெளிக்கிறதுங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு கவனிப்புமே நான் கொடுக்கறதில்ல. எனக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக எனக்கு காய் கிடச்சிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், தக்காளியெல்லாம் கொத்து கொத்தாக அப்படியே காய்ச்சிருக்கும் பாருங்கள். சின்ன செடி தான், நல்லா குச்சி வச்சு நட்டு விட்டுருந்தேன். நான் உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய மயில்கள் இருக்குன்னு. அவங்க மேலே அந்த குச்சியை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லாம் சாய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி எல்லா தக்காளி செடியும் சாஞ்சி இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஒரு நீட்டாக இல்லாமல் கசகசன்னு இருக்குது. எல்லா தக்காளியும் படுத்த மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய காய் விட்டுருக்குங்க பாருங்கள். கொசன்னு நிறைய காய் இந்த செடியில். ஜீவாமிர்தம் கொடுத்தோம்னாவே போதுங்க. ரொம்ப அருமையான விளைச்சலை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைன்னா கூட நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகளை நம்ம இந்த ஜீவாமிர்தம் அந்த உரம் கொடுக்கறது மூலியமாகவே நம்ம அறுவடை பண்ணலாங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு வீடியோலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ஜீவாமிர்தம் கொடுங்கன்னு. பட் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் கொடுத்தேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மயில் அழகாக கொத்தி சாப்பிட்டுட்டு போயிருக்கு பாருங்கள் தக்காளியை. மயில்கள் சாப்பிட்டுட்டு விட்டது போக தான் எங்களோட யூஸ்க்கே கிடைக்கும்.
எல்லா காய்கறியும் ஆகட்டும், கீரைங்கள்லாம் அழகாக குத்தி சாப்பிட்டு போயிடும் எல்லா கீரைகளையுமே. இங்கே பாருங்கள், செடிங்களை ஒன்று கூட விடல, எல்லாம் சாஞ்சி 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 இருக்குது. இது இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, சில செடிங்கள்லாம் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக மிளகா நாற்று போட்டுருவேன். மறுபடியும் தக்காளி இதில் வைக்க மாட்டேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம பயிர்கள் வைக்கும்போது நமக்கு விளைச்சல் நல்லா கிடைக்கும். ஏன்னா இந்த தக்காளிக்கு தேவையான சத்தெல்லாம் இப்போ நம்ம வச்சதுலேயே முழுவதும் இந்த செடிங்களுக்கு போயிருக்கும். திருப்பி நம்ம தக்காளி வைக்கும்போது அதில் நமக்கு அறுவடை சரியாக கிடைக்காது. மாற்றி வைக்கும்போது சூப்பராக கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம வீட்டில் விளைச்சல் வரலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கும். இந்த தக்காளி பாருங்கள், நாட்டு தக்காளி கிடையாது. இது எப்படி எனக்கு வந்ததுன்னு தெரியல. எவ்வளோ பெரிய தக்காளி காய்ச்சிருக்கு. இந்த வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டரில் ஏதோ கடையில் வாங்கின தக்காளி விதை கலந்துட்டு இருக்குமோ என்னமோ தெரியல. இதுதான் நாட்டு தக்காளி. இது ஒரு 3 நாளைக்கு மேலே தாங்காதுங்க. அந்த மேலே ஒரு கோடு கோடாக இருக்கும், அதுலேருந்து அழுகுன மாதிரி தண்ணி வெளியே வந்துடும். ஒரு 4 நாள் அதுக்கு மேலே வைக்க முடியாது இந்த தக்காளியை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி அருமையாக அறுவடை பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காயில் நல்ல ஒரு 3/4 கிலோ இருக்கும், தக்காளியும் ஒரு 1.25 கிலோ இருக்கும். வெண்டைக்காய் வந்து தாராளமாக 1/2 கிலோவுக்கு பக்கம் வரும். சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, ஆர்கானிக், எந்த விதமான மருந்துகளும் இல்லாமல் நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் 2 லெமன் கிடச்சிது இன்றைக்கி. நல்ல பெரிய சைஸ்லேயே வந்துருச்சு லெமனு. லெமன் செடியும் அப்படி தான், அப்படியே விடக்கூடாது. நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட 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 தான் பூக்கள் நிறைய பூக்கும், காய்கள் வைக்கும். இந்த மாதிரி காய்களும் வந்து பெரிய சைஸில் கிடைக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் மற்ற அந்த இலை என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெம்க்கு அதுக்கெல்லாமே அந்த சத்து போயிட்டுருக்கும். அதனால் நம்ம ட்ரிம் பண்ணி பண்ணி பண்ணி, அதாவது கவாத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா செடியில் நிறைய அறுவடை எடுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி போக இன்றைக்கி நம்ம செடியில் பூத்திருக்க பூக்களையும் நான் பறிச்சிட்டேன். பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லதா.